இதுக்கு வந்து கெஸ்டிக் இருக்குது சரிங்களா. கெஸ்டிக் பார்த்தீங்கன்னா கெஸ்டிக் முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அல்சர் ஆகும். அல்சர் முடிஞ்சு கேன்சர் ஆகும். வணக்கம், பூஜை சித்த வைத்தியர் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சரிங்களா கெஸ்டிக் வந்து ஒரு சாதாரண நோய் நினச்சிக்காதீங்க சரிங்களா. கெஸ்டிக் அவங்க பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப இழைச்சிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க சரிங்களா. ஏன்னா அவங்களால சாப்பிட முடியாது சரிங்களா. அவங்க சாப்பிட்டாலும் வயிறு செம்ம எரியும் சரிங்களா. அதனால் அவங்களால சரியாக சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதே நேரத்தில் வயிறு வலி நிற்காமல் இருக்குதுன்றாங்க. சரி, இதுக்கெல்லாம் ஒரு சின்ன மருந்து ஒரு வைத்தியம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சரிங்களா. பசும்பால் எடுத்துக்கங்க சரிங்களா. பசும்பாலை கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு ஆற வச்சுருங்க சரிங்க. ஆறின கேடை நல்லா ஆறிடுச்சு தானே. ஆறின கேடை என்ன பண்ணுங்க சரிங்களா, சுட சுட போட்டுறாங்க. ஆறின கேடை முட்டையை எடுத்துங்க. முட்டையை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா இந்த வெள்ளை கருவை மட்டும் எடுத்துக்கங்க. மஞ்சள் கருவை எடுக்காதீங்க. வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்து அந்த பசும்பாலில் கலந்துருங்க. அதனால் பசும்பால் ஆற வச்சுருங்க. பசும்பாலில் கலந்து அதை விடாமல் நீங்கள் ஒரு வாரத்துக்கு குடிங்க சரிங்களா. உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியும். இந்த கெஸ்டிக்லேருந்து நீங்கள் மீண்டு வரலாம் சரிங்களா. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இந்த கெஸ்டிக் நோய் இருக்குது. அதை சாதாரணமாக இட போட்டுறாதீங்க. இன்னும் முக்கியமானது வருகிற 22ஆம் தேதி சரிங்களா, 5 மணிலேருந்து 7 மணிக்கு 3ஆம் மாதம் 22ஆம் தேதி 5 to 7 நம்ம வந்து ஜொஹூர் நம்மளுடைய பிரான்ச்சில் இருப்போம் சரிங்களா. வந்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இங்கே நாங்கள் என்னோடய டிக்டாக்கை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. அதில் உள்ள டெஸ்டிமோனி அதில் வந்து குணமடைஞ்சவங்களை பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு வாங்க ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் சரிங்களா. நன்றி, வணக்கம். பூச்சோங்க சித்த வைத்தியர் பேசுகிறேன்.